இன்னைக்கு நாம் பார்க்கவிருப்பது அருமையானது ஒரு ஜெயகாந்தன் அவர்களுடைய சிறுகதை. 1962 எழுதப்பட்ட, அந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு, இப்போலாம் சொல்கிறோம் இல்லையா, குடும்ப பாங்கான படம் வந்ததுன்னா அந்த மாதிரி இது ஒரு குடும்ப பாங்கான ஒரு கதை. நல்ல பேர் வந்த ஒரு கதை. எல்லாரையும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அவரோட கதைகளில் எல்லாருமே எல்லா கதைகளையுமே கனெக்ட் பண்ணிப்பாங்க. அதில் இது அதிகப்படியாக பல பேரை கனெக்ட் பண்ணின ஒரு கதை. கதையின் பெயர் முன் நிலவும் பின் பனியும். ரொம்ப அழகான ஒரு கதை. அந்த ஊரே மறந்து போச்சு அவங்களோட பேர். அந்த அளவுக்கு பெரிய கோனார் சின்ன கோனார் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஊர் அவங்கள ஞாபகம் வச்சுக்குது. பெரிய கோனாருக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய மனைவி தவறிட்டாங்க. அதுக்கப்புறமா அவருக்கு பெருசாக வாழ்க்கையில் எந்த பிடிப்புமே இல்லை. ஏதோ அப்படி வாழ்க்கை ஓடுது அவருக்கு. சின்ன கோனாருக்கு நிறைய குழந்தைகள், அந்த குழந்தைங்களை வளர்க்குறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பானவர், பண்பானவர். அவருக்கு ஊரே மரியாதை கொடுக்குது. பெரிய கோனாருக்கு அந்த மரியாதைகள் எல்லாம் அவருக்கே உரியதுங்கிற மாதிரி இவர் ரொம்ப அடக்கமாக இருப்பார். ஊரே இவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை இவர் காரணத்தினால பெரிய கோனாருக்கு கொடுத்துட்டு வருது. அவருக்கு 5 வயசுல சபாபதி அப்படின்னு ஒரு பையன். அந்த பையன் கொஞ்சம் வளர்ந்த உடனே தனக்கு இருக்கக்கூடிய 5 குழந்தைகள்ல ஒரு குழந்தையா சின்ன கோனார் அவங்கள எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறார். அப்படி வளர்ந்துட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பையனுக்கு ஒரு வயசு வந்த உடனே இந்த உலக யுத்தம் காலம் அது. அந்த நேரத்தில் இவன் என்ன பண்ணுறான்னா, அப்பாவோட சொத்தெல்லாம் என் ஒருத்தனுக்கு தானே, ஏன்னா அப்பாவுக்கு நான் ஒருத்தன் தானே புள்ள, அந்த சொத்தெல்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பெரிய கோனாருடைய சொத்து எல்லாத்தையும் எடுத்து, நான் அந்த வியாபாரம் பண்ணுறேன், இந்த வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டான். ரொம்ப பிடிவாதம், மரியாதை இல்லை. சரி என்ன பண்ணுறது, அதனால அந்த சொத்தை இழந்துட்டு விட்டுட்டு திரும்பவும் பெரிய கோனார் பாப்பர் ஆயிட்டார். சில வார்த்தைகள் எல்லாம் ஜெயகாந்தனுடைய கதைகள் மட்டும்தான் இன்று இருக்கிறது. அவர் பாப்பர் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப மனசு வருத்தம் பெரிய கோனாருக்கு. அந்த வீட்லேயே தோட்டத்து பக்கமாக முந்திரி தோப்பு இருக்குது. அந்த முந்திரி தோப்பு கிட்ட ஒரு ஓலை குடிசை போட்டுட்டு பெரிய கோனார் அங்கே தான் இருக்கிறார். பெரிய கோனாருக்கும் இந்த பெரிய வீட்டுக்கும் உள்ள தொடர்பு எது வரைக்கும் அப்படின்னா, சாப்பாட்டு வேலைகளில் அவருடைய கைத்தடியை எடுத்துக்கிட்டு வந்து டொக் டொக்குன்னு அந்த சத்தம் கேட்கும், சாப்பாடு எடுத்து வைப்பாங்க, சாப்பிடுவார், அவர் குடிசைக்கு போயிடுவார். இதுதான் அந்த வீட்டுக்கும் பெரிய கோனாருக்கும் உள்ள ஒரு தொடர்பு. அது ஒரு அழகான பெரிய வீடு, திண்ணையோடு இருக்கக்கூடிய ஒரு அழகான வீடு, பின்னாடி ஒரு தோட்டம், தோட்டத்தில் ஒரு சின்ன குடிசை, அந்த குடிசையில் தான் பெரிய கோனாருடைய வாழ்க்கை. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னா, அந்த பையன் சபாபதி நஷ்டம், கையில் காசும் ஒன்றும் இல்லை, வாழ்க்கையும் போச்சு அப்படின்ற மாதிரி அவன் போய் பட்டாளத்தில் சேர போயிட்டான். ராத்திரி முழுக்க பெரிய கோனார் வருத்தத்தில் அழறார். அழுது அதுக்கப்புறமா வெறுத்து போய், எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்டரிபுரம் போகிறேன் அப்படின்னு சொல்லி சாதுக்களோடு அவர் கிளம்பிட்டார். அப்போது சின்ன கோனார் என்ன பண்ணுறாரு, ஒரு முறை சந்தைக்கு போகிறாரு. சந்தைக்கு போயிட்டு தலையில் அந்த பலாப்பழத்தை வாங்கி தலையில் வச்சுட்டு பார்க்குறாரு. பார்த்தா தன்னுடைய அண்ணன் அந்த பண்டரிபுரம் போகிற அந்த ஒரு கூட்டமாக நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. இவரால் மனசு பதைக்குது, தாங்கவே முடியல. ஐயோ அண்ணன், என்ன கோலம் இது, ஏன் இங்கே இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு துடிச்சு போய் அவருடைய பொன் காப்பிட்ட கரங்கள் இவருடைய புழுதி படிந்த காலில் விழுந்து அழுகிறது. இந்த வரி இருக்கு, இதில் அவர் சொல்ல வர விஷயங்கள் எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது எனக்கு நினச்சி மலைச்சு போகிறேன். அப்படியே துடிச்சு அழறாரு. ஏதோ புள்ள போயிடுச்சு, நான் தானே வளர்த்தேன் அவனை, ஏதோ வளர்த்த என்ன கூட தான் மறந்துட்டு போயிட்டான், இதுக்காக என்ன நீங்கள் விட்டுடுவீங்களா, நீங்களும் அந்நியம் தானே என்ன வளர்த்தீங்க, இன்னைக்கு நீங்கள் இப்படி இருக்கலாமா, நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு திரும்பவும் அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு அப்போதுலேருந்து அவர் அந்த வீட்டில் ஒரு 10 வருஷமாக இப்படி தான் ஒரு வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் தான் அந்த பெரிய கோனார் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அவருக்கு ஒரு செய்தி வருது.
பட்டாளத்தில் சேர்ந்த சபாபதி திரும்ப வரான் ஊருக்கு அப்படின்னு. திரும்ப வரான்னு சொன்னோன்னே அவருக்கு லேசாக ஒரு மனசு ஒரு சந்தோஷப்படுது, ஆனந்தமாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே அவருக்கு கொஞ்சம் கண்ணெல்லாம் மங்கி போச்சு. முதல்ல இருந்த அளவுக்கு பார்வையெல்லாம் அவருக்கு இல்லை, கண்ணு மங்கிடுச்சு. ஒரு சோடா புட்டியெல்லாம் போட்டு இருக்கிற போது தான் கொஞ்சமாவது அவருக்கு கண்ணு தெரிகிற நிலமையில இருக்கிறாரு. அப்போது சபாபதி வரான், அப்பாவை பார்க்கறதுக்காக ஊரில் இருந்து ஒரு கடிதாசி போட்டுட்டு வரான். வந்த உடனே அப்பா கூட நின்று பேசும்போது அப்பா கிட்ட சொன்னப்பா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, ஏதோ வீடு நடந்தது, நான் ஏதோ தப்பு பண்ணேன், அந்த தப்பை சரிப்படுத்திக்கிறதுக்கு நானே எங்கேயோ ஓடனேன், ஏதோ என் வாழ்க்கை இன்னைக்கு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ எதுக்கு அழற, இப்போ தான் யுத்தம்லாம் கூட முடிஞ்சுட்டுதே, அந்த அந்த வட்டார மொழியும் அங்கே அப்போ எட்டி பார்க்கும், இப்போ தான் இதெல்லாம் கூட முடிஞ்சுட்டுதே, இதுக்கு எதுக்கு நீ இப்போ அழற அப்படின்னு சொன்னோன்னே அவரை கூப்பிட்றது வந்து நைனா அப்படின்னு தான் கூப்பிடுற மாதிரி இருக்கும். கதை முழுக்க அப்பான்ற வார்த்தை இருக்காது, நைனான்ற இருக்கும். விடு நைனா, இதுக்கெல்லாம் எதுக்கு, இப்படி இதுதான் முடிஞ்சிட்டுதே, நான் இங்கே தானே இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை உனக்கு ஒரு கல்யாணம் கழிச்சு பண்ணி பார்க்கணும், இல்லைனா என் உசுறு போயிடுச்சுன்னா அதுக்குள்ளே உனக்கு கல்யாணம் பண்ணிடணும்னு பார்க்குறேன், அதுக்கு என்ன பண்ணிக்கிட்டா போச்சு, பொண்ணு பார்த்து வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்கிட்ட உடனே, அது என்னடா பிரமாதம், இதோ உன் சித்தப்பா கிட்ட சொன்னால் எத்தனை பொண்ணு வேணும் வரிசையில் கொண்டு வந்து நிறுத்த போகிறான் அப்படின்னு சொன்ன உடனே பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தஞ்சாவூரை சேர்ந்த மீனா அப்படிங்கிற ஒரு பொண்ணை அவனுக்காக பார்க்குறாங்க, திருமணமும் செய்து வைக்கிறாங்க. அப்போதுல இருந்து இதை மறைந்து இருந்து பார்க்கும் அந்த சின்ன கோணர் இவங்க 2 பேரும் பேசுறத ரசிச்சுட்டு இருக்கிறாரு. இவ்வளோ பாசத்தை மனசில் வச்சுக்கிட்டு தானா அந்த மனுஷன் பண்டரிபுரம் போகிறேன்னு போனார் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குறாரு தம்பி. ஒரு வழியாக கல்யாணம் முடியுது. இப்போ அந்த பெரிய கோனார் வாழற ஒவ்வொரு நாளுமே யாருக்காக அப்படின்னா, இந்த கடந்த 4 வருடமா அவனுக்கு அந்த அவருடைய குழந்தை பாலு, அந்த பாலுவை பார்க்கறதுக்காக மட்டும்தான் அவர் உயிர் வாழறார். அப்போ பாலு எப்போ வருவான் இதுதான் அவருக்கு அந்த எண்ணமே. ஊர்லேருந்து குழந்தை வரும், வருஷத்துக்கு ஒரு முறை வரும். ஏன்னா அங்கே அவனுக்கு வடநாட்டில் தான் வேலை. அந்த வடநாட்டில் அவனுக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த கோட்டஸில் இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தஞ்சாவூருக்கு மனைவியோட ஊருக்கு போகிற வழியில் இங்கே அப்பாவை வந்து பார்க்குறது தான் அவனுக்கு வழக்கம். இதுதான், அதனால் அவன் வருவான். வந்து அந்த பாலுவை பார்க்கணும், பாலுக்கிட்ட பேசணும். இவர் பாலுவை எப்படி பார்க்குறாருன்ற விவரம் ரொம்ப அருமையான ஒரு விவரம். அது வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அம்மா நேற்றே கேட்டிருந்தாங்க, அதுக்காக சொல்கிறேன். கதையின் பெயர் முன்னிலவும் பின்பணியும். 1962 எழுதப்பட்ட கதை. அப்போது ரொம்ப ஒரு பாலுவை பார்த்துட்டு எப்படி கண்ணில் பார்க்கல, அவர் மனசில் பார்க்குறாரு. மனசில் பாலுவை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, அந்த பாலு அழகாக இருக்கும், அப்படியே அந்த உருண்டையாக அப்படியே அந்த ஒரு குழந்தை, அந்த உருவம் அதை பார்த்து அப்படியே வியந்து போய் அவனை அணைச்சி பிடிச்சி அவனுடைய அந்த சில்லுன்னு அந்த முகம் தன்னுடைய கழுத்துலலாம் படுற மாதிரி கைகள் ஏங்க இருக்காது. அவரோ நம்ம தான் வந்து தெய்வத்தை குழந்தையாக்கியும் குழந்தைய தெய்வமாக்கியும் கொண்டாடினவங்க தானே நம்மெல்லாம். அதனால் பாலு அப்படி நினைக்கிறதுல தப்பே இல்லை. அவர் பாலுன்னு நினைக்கிறது அந்த கிருஷ்ணனை தான் பாலு அப்படின்னு அவர் அப்பப்போ நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறார். அவனுடைய அந்த எச்சில், அந்த மூக்குக்கும் வாய்க்கும் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை படிக்கும் போது அது உணர முடியும் நம்மளால். அந்த அளவுக்கு இருக்கும் அவருடைய எழுத்துக்கள். அப்போது அதை அவ்வளோ ரசித்து அந்த பாலு அப்படின்னு பெரியவர் சொல்கிறார். பார்வையும் ரொம்ப நாள் ஆக பார்வையும் மங்கிக்கிட்டே போகுது. இந்த நேரத்தில் தான் அன்னைக்கு ஒரு நாள் அவருடைய அதாவது சின்ன கோனாருடைய மகள் வயிற்று பையன் அவன் அங்கே வந்திருக்கான். அப்போ சின்ன கோனார் சொல்கிறாரு, டேய் தம்பையா என்ன பண்ணுற அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை தத்தா, சொல்லு தத்தா அப்படின்றான். சரி பெரிய தத்தா அங்கே குடிசைக்கு போயிட்டாரா பாரு அப்படின்னு. இந்த இடங்கள் தான் நான் ரொம்ப ரசித்த இடங்கள். அந்த காலகட்டத்திலேயே இருந்த ஒரு அந்த அண்ணன் தம்பி உறவு. போயிட்டாரா பாரு அப்படின்னோடனே, போயிட்டார் தத்தா. சரின்ட்டு இவர் இடுப்புலேருந்து சுருட்டி எடுத்து இவர் சுருட்டு பிடிக்கிறார். சுருட்டு பிடிக்கும் போது அவர் சொல்கிறாரு, ஏன் தாத்தா உனக்கு பெரிய தாத்தானா பயமா அப்படின்னு கேட்குறான். பயம் இல்லை, எல்லாம் அவர் முன்னாடி நான் சுருட்டு பிடிக்க மாட்டேன் அப்படின்னு. அவருக்கு தான் கண்ணு தெரியாதே. அதுக்கு இவர் பதில் சொல்கிறார், எனக்கு கண்ணு தெரியுமே. அருமையான ஒரு இடம். சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு,
சரிடா, ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்க, உள்ளே போ, படு. ஆஹா, நான் போக மாட்டேன், நாளைக்கு பாலு வரான். டேய், பாலு வரலடா. இல்லை, நீங்கள் சொன்னீங்களே பாலு வரான்னு. இல்லைடா, பாலு வரல. எனக்கு தெரியும் அவன் வரான். கடுதாசி வந்துச்சு, கடுதாசி முதல் வந்துச்சுடா. அவனுக்கு தம்பி பாப்பா பிறக்க போகுது. அந்த பாப்பா பிறக்கிற நேரத்துக்கு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரை இங்கே கூட்டிகிட்டு வர பிளான் இருந்தது. ஆனால் இப்போ இல்லைடா, அவன் வரல. பெரிய தாத்தா கிட்ட உங்கள் சித்தப்பா மாமா போட்ட கடுதாசி இருக்குது, போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னே எழுந்து பெரிய தாத்தா கிட்ட ஓட பார்ப்பான். இப்போ எங்கடா ஓடுற? இல்லை இல்லை, நான் இப்போவே போகிறேன், பெரிய தாத்தா கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து குடிசைக்கு ஓடுவான். அந்த குடிசையில் பெரியவர் அங்கே இருக்க சருகு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நெருப்பு மூட்டி முந்திரி கொட்டைகளை அதில் போட்டு கொட்டையை உடச்சிட்ருப்பார். அப்போது நிலா காயிற நேரத்தில் இந்த தம்பியா போய் நிற்பான். நிற்கும் போது இவருக்கு கண்ணு தெரியாததுனால அந்த இருட்டில் அந்த நிலாவே அமிழ்ந்து சுருங்கி நல்லா தெரியாது, நல்லா இருக்காது அந்த நிலா. அப்போது இவனுடைய முகம் அங்கே இருக்கும். இப்படி பார்ப்பாரு. பார்த்துட்டு, யாரா? நான் தான் தாத்தா, தம்பியா அப்படின்னோடனே, இங்கே என்னடா பண்ணுற இந்த நேரத்தில்? தாத்தா, இந்த சின்ன தாத்தாவில் அவர் சொல்கிறாரு பாலு நாளைக்கு வரமாட்டான்னு. சும்மா தானே சொல்கிறாரு. இல்லைடா, அவன் நாளைக்கு வரலையாம். ஆனால் இவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் என்னென்னா, நம்ம பாலுக்காக காத்திருக்கிறோம், ஆனால் நம்மளோட சேர்ந்து இவனும் பாலுக்காக காத்திருக்கிறானே அப்படின்னு அவன் மேலே அவருக்கு ஒரு வாஞ்சை பிறந்ததான். ரொம்ப சந்தோஷமாக, சரி ஆமாம். ஏன்னா இவர் இத்தனை நாள் அந்த பையனுடைய தாய் கிடையாது, அவன் தாய் இறந்துட்டான். சின்ன கோனாருடைய ஒரு பேரன் அவன், தாய் இறந்துட்டான். அதனால் அந்த குழந்தை இங்கே தான் இருக்குது. ஆனால் இவருக்கு என்ன ஒரு குற்ற உணர்வு இருக்குதுன்னா, இந்த குழந்தைய இத்தனை நாள் நம்ம பார்த்தது, ஒரு கிட்ட வச்சு பேசி ரசித்து எதுவுமே பண்ணலை, ஆனால் இது நம்ம பேர குழந்தைக்காக இவ்வளோ ஆசையாக இங்கே இருக்கே அப்படின்னு அவருக்கு நினச்சி பார்க்குறாரு. அவருக்கு சந்தோஷமாக இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவனை அணைச்சி பிடிச்சிட்டு, சரி இங்கே பாரு, இந்த முந்திரி கொட்டையை நம்ம 2 பேருமா சேர்ந்து உரிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் முந்திரி கொட்டை உரிக்கிறாங்க. உரிக்கும் போது இவருக்கு ஒரு டவுட் வந்துடுது, கண்ணு தெரியலல்ல. டக்குன்னு அவனோட கையை பிடிச்சிட்றாரு. பிடிச்சிட்டு, டேய் பிடிச்சி பார்க்குறாரா, நான் அவன் முந்திரி கொட்டை தான் உரிச்சிட்டு இருக்கான், அவன் வாயில் போடலை. சரி, நான் ஒன்று பண்ணலாம், இப்போது இந்த கொட்டையெல்லாம் உரித்து நம்ம பாலுக்கிட்ட கொடுத்துடலாம், அடுத்த முறை நாம் எடுத்துக்கலாம், ஏன்னா அந்த ஊரில் அவனுக்கு அதெல்லாம் கிடைக்காதுடா. சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டோடனே இவருக்கு மனசு சங்கடமாயிடுது. என்னடா இந்த குழந்தை சாப்பிட்டுச்சு, நம்ம சந்தேகப்பட்டுட்டோமேனு அவருக்கு ஒரு சங்கடம் வந்துடுது. அப்புறம் விடுறாரு. கொஞ்ச நேரத்தில், அந்த கந்தசாமி பையன் தான் நான் திருடி தின்னுவான், அதனால தான் சொன்னேன் அப்படி. கந்தசாமிங்கிறது சின்ன கோனாரோட இன்னொரு பேரப்புள்ளை. அவன் மேலே பழி போட்ட மாதிரி இவங்கிட்ட சொல்கிறார். சொன்னோன்னு, ஆமாம் தாத்தா, கந்தசாமி திருடி சாப்பிட்றான்ல, அதனால தான் அவனுக்கு வயிற்றுல இருந்துச்சு. பாட்டி கூட அவனுக்கு கஷாயம் எல்லாம் கொடுத்தாங்க. நான் திருடி சாப்பிட மாட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடுமி வேற வச்சுருப்பான் தலையில். ஸோ அவன் வந்து அந்த குடுமியை வந்து ஆட்டி ஆட்டி பேசுவான். இவருக்கு கண்ணு தெரியலனாலும் ஏதோ ஒரு நிழல் அவர் முன்னாடி இருக்கிறது. அந்த பனி படர்ந்த அந்த இரவில் இந்த வெளிச்சம், இந்த இடத்துல தான் என்ன ஒரு உளவியல், இந்த வெளிச்சம் அந்த பனியை லேசாக கலைக்கிற மாதிரி அவன்கிட்ட இவர் மனசு நெருங்குதான். அதுக்கப்புறமா அவன் என்ன செய்கிறான், சரின்னு அந்த முந்திரி கொட்டை எல்லாத்தையும் உரிச்சோன்னே, உள்ளே போய் ஒரு டப்பா வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு வா, இந்த முந்திரியெல்லாம் அதில் போடலாம். ஆமாம் தாத்தா, பாலு தான் வரலன்னு சொன்னியே, அப்புறம் என்ன நீ இதெல்லாம் எதுக்கு எடுத்து வைக்கிற அப்படின்னா, பாலு வரலடா, ஆனால் நாளைக்கு நம்ம ஸ்டேஷனுக்கு போகிறோம், ஸ்டேஷனில் போய் பாலுவை நாளைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னோடனே இவனுக்கு ரொம்ப, தாத்தா பாலுவை ஸ்டேஷனில் போய் பார்க்குறியா? நானும் வரேன் தாத்தா. டேய், அது முதல் ரயில்டா, முதல் கோழி கூவுற நேரத்துக்கு போகிறோம்டா, அவ்வளோ சீக்கிரம் உன்னால் எழுந்துக்க முடியுமா அப்படின்னோடனே, நான் எழுந்துப்பேன் தாத்தா. சரி, அப்போது நீ போ, நேரத்தோடு போய் தூங்கு அப்படின்னு அனுப்புகிறாரு. இல்லை தாத்தா, அங்கே போனால் நான் வர முடியாது, நான் இங்கேயே தூங்குறேன். டேய், உங்கள் தாத்தா தேடுவான்டா. இல்லை இல்லை, தாத்தா தேட மாட்டார், நான் தாத்தாட்ட சொல்லிட்டு தான் நீங்கள் வந்தேன். சரின்னு அவன் இங்கே படுத்துக்கிறான். அந்த கைத்துக்கட்டல் எடுத்து போட்டு அதில் இருக்கிற மேலே இருக்கிற போர்வையை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, நீ கட்டில் மேலே படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். ஜமக்காலத்தை எடுத்து போத்திக்கோ. சில வார்த்தைகள் எல்லாம் அதுக்கப்புறமா கேள்விப்படுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போல்லாம் இல்லை, அந்த வார்த்தைகள் எல்லாம் இப்போ ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஜமக்காலத்தை எடுத்துக்கோ அப்படின்னு எடுத்துக்குவான். அழகாக வந்து படுத்துருவான். முதல் கோழி கூவுற நேரத்துக்கு நல்ல பனி நேரத்தில் அவரோட அசைவு இவனுக்கு தெரிஞ்சு, தாத்தா ஏஞ்சிட்டியா தாத்தா, நாரி ஆயிடுச்சா? ஆமாண்டா, எழுந்திரி எழுந்திரி அப்படின்னு சொல்லி அவர்
அங்கே இருக்கிற அந்த திருமணை எடுத்து நெத்தியில் அவர் வந்து இது போட்டுப்பார், நாமம் போட்டுருப்பார். சரி போ போ போ, நீ மேலுக்கு ஊற்றிக்கோ, மேலுக்கு ஊற்றிக்கிட்டு சீக்கிரமாக வா, அங்கே தண்ணி மோந்து வச்சுருக்கேன்டா அப்படின்வார். இவன் வந்து வெளியில் ஓடுவான். தாத்தா இப்படி குளிருது, என்னால் அங்கே குளிரில் போய் நிற்கவே முடியல தாத்தா அப்படின்னு அந்த குடுமையை ஒரு ஆட்டிட்டு ரொம்ப ஒரே குதூகலமாக இருக்கு அவனுக்கு மனசுக்குள்ளே. அவனுக்கு மேலுக்கு ஊற்றிட்டு வாடா, உனக்கு வயசு 7டா, எனக்கு 70, நான் பார் மேலுக்கு ஊற்றிட்டு வந்து நான் இங்கே அடுத்த வேலைக்கு போயிட்டுருக்கேன், சீக்கிரம் வா, அப்புறம் ஸ்டேஷனில் இது ரயில் போயிடும் அப்படின்னோடனே சரின்ட்டு போய் அப்படியே குளிரில் தண்ணி ஊற்றிட்டு, டேய் உன் குடுமி காய நேரமாகும், தலைக்கு ஊற்றிக்காத அப்படின்னோடனே தலைக்கு ஊற்றிக்காமல் உடம்பு மட்டும் ஊற்றிட்டு அந்த நேற்றுக்கு ஒரு நிகழ்வில் வந்து ஐயா சொல்லியிருந்தார், இடுப்பில் நிற்காத அந்த நிஜார், அதே வயசு அந்த இடுப்பில் நிற்காத அந்த ஒரு நிஜாரில் மேலே தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு அவசர அவசரமாக துணியை மாற்றிக்கிட்டு ஓடி வருவான். 2 பேருமே அந்த இதுக்கு போவாங்க, ஸ்டேஷனுக்கு போவாங்க. இங்கேருந்து 3 மைல் தூரம் அந்த ஸ்டேஷன். அவங்க 2 பேரும் அந்த நடந்து போவாங்க. அந்த நடந்து போகிற பாதையோட விவரிப்பு நீங்கள் படித்தால் மட்டுமே அனுபவிக்க முடியும், அவ்வளோ அழகாக இருக்கும். இவங்க எல்லாரும் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிற அந்த நேரத்தில் கப்பிக்கல் ரஸ்தா, அந்த ட்ரெயின் போகிற அந்த ட்ராக்கில் இருக்கக்கூடிய அந்த கப்பிக்கல் ரஸ்தாவில் இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டே இருப்பாங்க. நல்ல ஒரு அது வந்து பின்பனி பெய்யும். அந்த பின்பனியில் அந்த முன் நிலவு மட்டும் அது கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கிற அந்த நேரத்தில் இவங்க நடந்து போவாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா, அவனுக்கு குளிருதுன்னு சொல்லிட்டு இவருடைய மேலே இருக்கிற துண்டை எடுத்து 4ஆக மடித்து போட்டு அவனுக்கு கட்டி விட்டு கூட்டிகிட்டு போவார். ஏன்னா இந்த சவரஷ்டனை எல்லாம் இவனுக்கே ஆச்சரியம். ஏன்னா இவ்வளோ நாள் தாத்தா இதெல்லாம் அவனுக்கு பண்ணதில்லை. இந்த தாத்தாவும் அவன்கிட்ட அப்படி நெருக்கமாக இருந்ததில்லை. நம்ம போகிறோம் இந்த பணியில் நம்ம பேர குழந்தைய பார்க்கறதுக்கு, சரி இவன் ஏன் வரணும்? இவங்க எல்லாருமே அந்த ட்ரெயின் அந்த ஊரில் இருந்து இந்த ஊருக்கு போகிற அந்த நேரம், அந்த கொஞ்சம் நேரத்தில் இவங்க போய் அவங்கள அந்த குழந்தைய போய் பார்த்துடணுன்ற ஐடியாவில் தான் போகிறாரு இவர். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஆள்கிட்ட ஊழியன் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்குறார், எத்தனை மணிக்கு எவ்வளோ நேரத்துக்கு நிற்கும் இந்த ட்ரெயின்? இங்கே 1 நிமிஷம், மிஞ்சி போனால் 1.5 நிமிஷம் இருக்கும் ஜாமி, அதுக்கு மேலெலாம் நிற்காதுங்க அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு ஒரே தாத்தாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. 2 பேரும் குத்துக்கால் போட்டு உட்காந்துக்கிறாங்க குளூரில் வெட நடுங்கிக்கிட்டு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த தூரத்தில் இருந்து அந்த ட்ரெயின் ஓர சத்தத்தோடு மெதுவாக கிட்ட வர 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 நல்ல சத்தம் கேட்குது. ட்ரெயினோடைய சத்தமும் அந்த ட்ரெயினோட அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, இவங்க 2 பேர் மேலே அப்படி ஏறி இறங்கி இப்போ போகும்போது தான் இவங்களுக்கு டக்குன்னு திக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டே ட்ரெயின் ரயில் வந்துருச்சு, வாடா நீ, நான் இந்த பக்கம் போய் தேடுறேன், நீ அந்த பக்கமாக போய் தேடு அப்படின்னு சொல்லி இவன் போகிறான். சபாபதி மாமா, மீனா மாமி, சபாபதி மாமா, மீனா மாமி அப்படின்னு அவன் தேடிட்டு போகிறான். பாலு ஐயா, பாலு அப்படின்னு இவர் தேடிட்டு போகிறாரு. ட்ரெயின் எல்லாத்துலேயும் எகிரி பார்க்குறாரு. அவன் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால குதிச்சு பார்க்குறான். ஒரு குரலும் இல்லை. பனி காலமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் எல்லா கதவும் சாத்தியிருக்கு, ஜன்னல் எல்லாம் சாத்தியிருக்கு, யாருமே இல்லை. விடிய காலையில் எல்லாம் தூங்குற நேரம் வேறு. ஐயா, பாலு அப்படின்னு துடிக்கிறாரு. அந்த கையில் அந்த முந்திரி டப்பா வச்சுக்கிட்டு தவிக்கிறாரு அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு. கடைசியில் இவன் என்ன பண்ணுறான், தம்பியா தாத்தா அங்கே போய்ப்பா, அங்கே யாருமே இல்லை தாத்தா அப்படின்னு மூச்சு வாங்கிட்டு இவர் கையை பிடிச்சிக்கிறான். இவருக்கு அந்த விரக்தியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஐயா பாலு அப்படின்னு ஓலமிட்டு கத்துன உடனே அந்த வண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய 2nd கிளாஸ் இதில் இருந்து ஒரே ஒரு ஜன்னல், திறந்த ஜன்னலில் அந்த ஒரு சின்ன குழந்தை அங்கேருந்து தாதா அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, அந்த குழந்தை வடநாட்டிலேயே வளர்கிறதுனால அந்த குழந்தைக்கு ஹிந்தி மட்டும்தான் நிறைய தெரியும். தாத்தா கிட்ட அவன் கம்யூனிகேட் பண்ணுறதே ரொம்ப சிரமம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சர்தார் ஜி கிட்ட அவன் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதாகவும் அவனுடைய தாடியெல்லாம் பிடிச்சி இவன் விளையாடுவான்னு சொல்கிறதே இவருக்கு ஒரு பொறாமையை எப்போவுமே கொடுக்கும். அப்போது இவர் இங்கேருந்து ரொம்ப தவிச்சு போய் சொல்கிறாரு, அந்த சர்தார்ஜிக்கு தான் கொடுத்து வச்சிருக்கா, எனக்கு என் பேரப்புள்ளைய பார்க்க கொடுத்து வைக்கலையே அப்படின்னு இவர் அந்த ஓலமிட்டுற அந்த உள்ளுக்குள்ளே அழறாரு, அவர் துடிக்கிறார். அப்போது அந்த ஜன்னல் கிட்ட இருந்து அந்த குழந்தை வந்து தாதா அப்படின்னோடனே, ஐயோ பாலு
அவர் அந்த அப்படியே நடந்து வராரு, அந்த ஸ்டெப்ஸ், அதாவது அந்த இது முடிஞ்சு போயிடுது, பிளாட்ஃபார்ம் முடிஞ்சிருது, பிளாட்ஃபார்ம்லேருந்து கீழே சரிவு வந்துடுது, அங்கே தான் இருக்குது அந்த இடம். அப்போ இவருக்கு காலை தாங்கி தாங்கி நடந்து போய் அந்த டப்பாவை எடுத்து அவர் கையில் எட்டி கொடுக்குறாரு. இந்தா இந்தா வச்சுக்கோ வச்சுக்கோ, உனக்கு பிடிக்கும் முந்திரி முந்திரி அப்படின்னு அந்த டப்பாவை திறந்து முந்திரி எடுத்து கொடுக்குறாரு. அந்த பையன் அந்த ஜன்னல்லேருந்து கையை விட்டு அந்த முந்திரியில் ஒரு 4 மட்டும் பொறிக்கும். இல்லை இல்லை ராசா, உனக்கு தான், மொத்தமாக உனக்கு தான், எடுத்துக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு அந்த டப்பாவை மூடி அவங்கிட்ட அந்த கொடுக்குறாரு. அந்த குழந்தை அதை வாங்குது. அப்போது யாரோ ஒரு மெலிந்த உருவம் கொண்ட ஒரு வடநாட்டு பெண், தாதாக்கு நமஸ்தே கரோ பேட்டா அப்படின்னு சொல்லுது. அது சொல்றது கூட இவருக்கு காதில் விழலை. ஆனால் அந்த குழந்தை அதை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு நமஸ்தே பண்ணுது. இவருக்கு அது சரியாக கண்ணு தெரியல, பார்வை தெரியல. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ட்ரெயின் கிளம்பிடுச்சு. மீனா, சபாபதி தூங்குறானா மீனா? எழுந்துச்சா சொல்லு, சரியா? அடுத்த முறை வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கத்தோட இவர் அந்த அந்த இதுவை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஐயோ இரு 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 அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து வீட்டிலேருந்து காலையில் கிளம்பும் போதே வீட்டை பூட்டுற நேரத்தில் 1 நிமிஷம் அந்த லாந்தன் விளக்க பிடி அப்படின்னு இவன் கையில் கொடுத்துட்டு என்ன செய்வார், இடுப்பில் இருக்கிற ₹1 நாணயத்தை அவர் வந்து எடுத்து ஒரு ₹1 நாணயத்தை எடுத்து இடுப்பில் வச்சுருப்பார் அந்த குழந்தைகிட்ட கொடுக்கறதுக்காக. இப்போ அவருக்கு அது ஞாபகம் வரும். உடனே அந்த ₹1 நாணயத்தை இடுப்புலேருந்து எடுத்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னோடனே அந்த வட இந்திய பெண்ணுக்கு எங்கோ இருக்கக்கூடிய தன்னுடைய வயதான கிழ தந்தை தன்னுடைய குழந்தைக்கு ஆசீர்வதித்து அதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவள் கண்ணில் தண்ணி நீர் கலங்குது அந்த வட இந்திய பெண்ணுக்கு. இவர் கையில் இப்போ அந்த காசு அந்த குழந்தை கையில் கொடுத்துட்டு டாட்டா போ போயிட்டு வா அப்படின்னு இவர் சொன்ன எதுவுமே அந்த வட இந்திய பெண்ணுக்கோ அந்த குழந்தைக்கோ காதில் விழுந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் ட்ரெயின் நகர்ந்து போயிடுச்சு. அப்போது அந்த இடத்துல தனித்து விடப்பட்டு இருந்தது இந்த தாத்தாவும் அந்த தம்பையாவும். அவங்க 2 பேரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு மெதுவாக திரும்பவும் நடந்து போகிறாங்க. அப்போது அந்த நிலவு மறைந்து பனியும் விலகுது. பனி அந்த விலகிற நேரத்தில் பகல் நேரமாக இருந்தாலும் விலகின பனிக்கு அப்புறம் தான் அந்த நிலவே பளிச்சுன்னு வானத்தில் தெரியுது. அப்போ இவங்க 2 பேரும் நடந்து வீட்டுக்கு போகும்போது இனிமேல் மீதம் இருக்கும் 11 மாதங்களுக்கு இவன்தானே அவருக்கு துணை அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் நடந்து போகிற நேரத்தில் இவர் என்ன பண்ணுவார், அந்த பையன்கிட்ட சொல்லுவார், இது ஒரு வேளை அடுத்த முறை இவன் வரும்போது நான் உயிரோட இருக்கணும் அப்படின்னு இவர் மனசில் நினச்ச உடனே கூட இருக்கிற அவனுக்கு வந்து அச் அப்படின்னு தும்புவான். ஐயோ அபசகனமாக தும்பிட்டானே அப்படின்னு எழுத்தாளர் எழுதுவார். ஐயோ அபசகனமாக தும்பிட்டானே அப்படின்னும் போது இன்னொரு தும்பலை போட்டு அதை சுபசகனமாக மாற்றினான் அப்படின்னு எழுதியிருப்பார். அதனால் இன்னொரு வாட்டி அப்படின்னு தும்பின உடனே அவருக்கு அது சுபசகனமாக ஆகிடும். அப்போது அவங்க 2 பேரும் கிளம்பி போகிற மாதிரி தான் இந்த கதை இத்துடன் முடிந்தாலும் இதன் பின் எனக்குள் எழுந்த பல கேள்விகள், பல விஷயங்கள், இதற்கு வார்த்தையே இல்லை. இதில் எவ்வளோ ஒரு அருமையான பல விஷயங்கள் இதில் இருக்குங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த முன்னிலவும் பின்பணியும் இவருடைய கதைகளில் வரக்கூடிய விஷயங்களில் இந்த பெயருக்கு நிறைய அர்த்தம் உண்டு. அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய, நம்ம எதிர்க்கவே இருக்கக்கூடிய சில விஷயங்கள், நம் கண்முன்னே இருக்கக்கூடிய சில மனிதர்களாக இருக்கலாம், சில பொருட்களாக இருக்கலாம், நம்ம நிறைய கவனிக்கிறதே இல்லைங்க. கூடவே வரவங்கள வந்து நம்ம அந்த அளவுக்கு பெருசாக கவனிக்கிறது இல்லை. என்னைக்காவது ஒரு நாள், எப்போவாவது ஒரு வாட்டி வரப்போகிறவங்க அப்படின்னும் போது தான் நமக்குள்ளே அந்த ஒரு பெரிய ஒரு மலர்ச்சியும் சந்தோஷமும் நமக்குள்ளே ஏற்படுறது உண்டு. அதை ரொம்ப அழகாக ஒரு மயிலிறகுல வருடி கொடுக்குற மாதிரி இவர் சொன்ன ஒரு கதை பாணியில் இவர் சொன்னதும், அவருடைய உருவ தோற்றம், அந்த பெரிய கோனாரோட உருவ தோற்றம், பெரிய கோனார் மாதிரி நம்ம நிறைய பேரை நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்திருப்போம். அந்த மாதிரி ஒரு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பேர பிள்ளைய வந்து ரொம்ப பாசமாலாம் இது பண்ண மாட்டாங்க. என்னுடைய கணவர் அவங்களுடைய சொந்தத்தை பற்றி சொல்லுவாங்க. ஒரு பாட்டி, 96 வயது பாட்டி, அவங்க என்ன பண்ணுவாங்களாம், கையில் வந்து எங்கள் வீட்டுக்காரரெல்லாம் அப்போ ரொம்ப குட்டி பசங்களாம்,
கையில் வந்து மிட்டாய் எல்லாம் வச்சுட்டு அவருங்க எங்கள் வீட்டுக்காரோட கசின் தான் அவர். ஆனால் அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்களாம், அந்த மிட்டாயை வச்சுட்டு அவருக்கு கொடுப்பாங்களாம், அந்த கசின்கிட்ட கொடுப்பாங்களாம். அப்போது அவங்க எல்லார் வாழ்க்கையிலுமே எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கும் இருக்குது, அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்குது, எல்லாருக்குமே இருக்கும், யாரையோ பார்த்துருப்போம் அப்படிப்பட்டவர்களை. ஜெயகாந்தனை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் அவர் யாரெல்லாம் கடந்து வந்தாரோ, யாரெல்லாம் எந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் எல்லாம் கடந்து வந்தாரோ, அந்த கதாபாத்திரங்களை அவ்வளோ அழகாக அந்த இடத்துல முத்திரை படிப்பது போல ஒரு கதை மூலமாக நமக்கு சொல்லி, அந்த உணர்ச்சி பெருக்கு, ஒரு பேர குழந்தைய பார்க்கணுன்ற அந்த தாத்தாவுக்கு இருக்கக்கூடிய அந்த துடிப்பு, எப்போ வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த பேர குழந்தைக்காக அந்த தாத்தா காத்திருக்கக்கூடிய அந்த விஷயம், இது எல்லாமே சாதாரணமாக ஒரு எடுத்துக்கவே முடியாது. ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம். இப்படி பொறுமையாக கதை கேட்டமைக்கு முதல் என்னுடைய நன்றிகள்.